வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காஃபி வேலை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வழக்கமான உணவு விடுதியில் வழக்கமான மூலை மேசையில் வல்சராஜ் வந்து உட்கார்ந்த போது வெளியே வெயில் பிரகாசமாக இருந்தது. விடுதியின் வெளியே காம்பவுண்ட் நிழலில் அங்கவஸ்திரம் போல ஒரு குட்டி மலைப்பாம்பை தோளில் போட்டுக்கொண்டு பாம்பாட்டி அமர்ந்திருந்தான். ஸ்டோவர்ட் வல்சராஜ் அருகே வந்து வழக்கப்படி, டர்கிஷ் காஃபி தானா சார் என்றதற்கு ஆமாம் என்று தலையசைத்தார். உள்ளே அவருடையதையும் சேர்த்து 4 மேசைகள், 16 நாற்காலிகள், சுவரில் விற்பனைக்காக நவீன ஓவியங்கள். அதில் ஒன்று வல்சராஜுக்கு மிகவும் பிடித்தது. நேற்று கூட அதை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தார். கன விஷயமில்லை. சூரிய ரேகைகள் மோதிரங்கள் மோதிரங்களாக மண்ணின் மேல் சுருண்டு கிடந்தன. முழு மோதிரம் கூட இல்லை, முனை கூட பிறை நிலாக்கள் அல்லது வெட்டி போட்ட நகங்கள். வல்சராஜுக்கு நேர் எதிர் மேசையில் 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். பாதி குடித்த கப்புகள் அவர்கள் முன். அவள் அவனுடன் ஏது பற்றியோ தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தாள். கல்லூரி மாணவியாக இருக்கலாம், அல்லது அண்மையில் கல்யாணமானவளாக இருக்கலாம், முதிர்கன்னியாகவும் இருக்கலாம். பக்கவாட்டில் முக்கால் பகுதி முகம் தெரியும்படி அவள் அமர்ந்திருந்தாள். டர்கிஷ் காஃபி இன்று அற்புதமாக வாய்த்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து ருசித்தார் வல்சராஜ். அந்த பெண்ணின் கை அசைவு, முகசலனம், கண் வீச்சு எல்லாம் ஆக்ரோஷம் கொண்டு பின்னி பிணைந்து கொண்ட நாகங்களின் அவசம் போல கோலம் கொண்டது. அவள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த இளைஞன் அவள் வாய் அசைவையே கண் மாற்றாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு சமயத்தில் கேமராவை பார்த்து விவாதிக்கும் ஸ்டார் பிளஸின் பிரணாய் ராயை வெறுமனே வேடிக்கை பார்க்கும் விட்டேத்தியான தோற்றம் கொண்டிருந்தான். இன்னொரு சமயத்தில் முதலாக மழையை பார்க்கும் குழந்தையைப் போல, தங்கப்பதக்கம் பெற்ற மகளை அல்லது மகனை பெருமிதம் தோன்ற பார்க்கும் தந்தையைப் போல, தன் கூர் நகம் கிழித்த பசங்குருதி சிதறும் சிவந்த தசையை வெறியுடன் பசிப்பார்வை பார்க்கும் பட்டினி புலி போல அவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவள் தன் காது வளையம் சுழல, தன் கைகளை காற்றில் புரளும் அலைகளாய் அந்தரத்தில் அசைத்தாள். 2 கைகளாலும் என்னென்னவோ அபிநயங்கள் செய்து ஏதோ விளங்காத விஷயத்தை விளக்க முயல்பவள் போலவும், சட்டென்று வாய் பூட்டிக்கொள்ள, வார்த்தைகள் கதவுக்கு வெளியே வராமல் தடுக்கப்பட சைகைகளால் பேச நேர்ந்து விட்டவள் போலவும், வார்த்தைகள் சொல்லும் விஷயத்தை கைகளாலேயே உணர்த்திவிட துடிப்பவள் போலவும் அவள் கொந்தளித்திருந்தாள். வல்சராஜின் கவனம் அவன் மேல் சென்றது. அவன் உடம்பாகவே சதை திரட்சியாகவே தன்னை உருமாற்றி கொண்டவன் போல தன் கால்களை அவளுடைய கால்களின் மேல் ஒட்டிக்கொள்ளும்படி வைத்திருந்தான். அந்த சூழலில் இன்னும் நெருக்கம் சாத்தியப்படவில்லை என்பதில் அவன் வருத்தமுற்றவனாக இருக்க வேண்டும். செருப்பில் இருந்து வெளிவந்த அவன் பாதம் அவனுடையதை விட மெல்லிய அவளுடைய பாதத்தை மூடி பதிந்தது. அவன் கட்டை விரல் அவள் கணுக்காலின் கருமையை அழித்து துடைப்பதாக செயல்பட்டது. இப்போது சீனர்கள் என்று எண்ணும்படியான ஒரு ஜோடி எதிர் மேசையில் வந்து அமர்ந்தது. சிக்கன் பீட்சாவுக்கும் பாலில்லாத டீக்கும் அவர்கள் செய்த ஆர்டரை வல்சராஜ் கேட்க முடிந்தது. சீன பெண் மேசையின் நடுவில் பெங்குவின் பறவை வடிவம் கொண்ட கிண்ணிகளில் இருந்த தக்காளி சாஸை எடுத்து அரை கரண்டி நிரப்பி நாக்கில் விட்டு கொண்டாள். கல்லூரி மாணவிகள் போல தோற்றமளித்த 2 பெண்கள் இன்னொரு மேசையில் உட்கார்ந்து கொண்டு சாண்ட்விச்சுகளுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு உடனடியாக மேசை மேல் போட்டு வைத்திருந்த கேம் சட்டையில் கோடுகள் கிழித்து நவீன பல்லாங்குழி ஆடத் தொடங்கினார்கள். அவர்கள் அங்கு வந்ததே இதற்காகத்தான் என்பது போன்ற தீவிரத்துடன் அவர்கள் விளையாட்டில் மும்முரமானார்கள். வல்சராஜ் ஹாம்பர்கருக்கும் ஏலக்காய் காஃபிக்கும் ஆர்டர் செய்தார். பைப்பை பற்ற வைத்து கொண்டு விதானத்தை நோக்கி புகையை விட்டார். கண்ணாடி ஜன்னல் வழியாக சூரிய பழம் கனிந்து கொண்டிருந்தது. மஞ்சள் நிறமாய் புழுதி பறக்கும் காற்று வெளியில் பாம்பு குட்டிகள் நெளிந்தன. ஜன்னல் சட்டங்களின் ஊடே திமிரி வழிந்த வாகன கடூரம் சத்தமின்றி கார்பெட்டின் மீது விழுந்து சிதைந்தது.
வல்சராஜின் கவனம் மீண்டும் அந்த முதல் ஜோடியின் மீது நிலைத்தது. அவள் காது மடலும் கண்களும் சிவக்க, மூக்கு விடைக்க, பொங்கி வரும் அழுகையை அண்ணாந்து பார்த்து அடக்கி கொண்டிருந்தாள். விழி வரப்புக்குள் கண்ணீரை தேக்கிவிட வேண்டும் என்பது அவள் உத்தேசமாக இருக்க வேண்டும். எனினும் அவளையும் மீறி சில துளிகள் விழி வரம்பை மீறி வழிந்தன. மிக நாசுக்காக அவள் தன் துப்பட்டா முனையை எடுத்து மை கலையாமல் விழியின் உள் மூலையில் ஒற்றி ஒற்றி எடுத்தாள். அவசரம் அவசரமாக கை பைக்குள் இருந்த உள்ளங்கை கண்ணாடியில் முகம் பார்த்து பவுடர் பஃப்பை முகத்தில் அழுத்தி துடைத்து அரை நொடியில் தன்னை சீர் செய்து கொண்டாள். அந்த சமயம் அவன் அளவற்ற பரிவோடு அவள் தோளை ஆதரவாக தட்டி கொடுத்தான். ச்ச, இவனா புலி? இவனை போயா புலி என்று நினைத்தோம்? அவன் கால்கள் இன்னும் அவளுடையவைகளை மூடியபடியேதான் இருந்தன. என்னவாக இருக்கும்? அந்த பெண்ணின் வலது கை விரல்கள் கத்தியாகி காற்று வெளியை கூறு போட்டுக்கொண்டு துண்டு செய்யும் அளவுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்க கூடும்? வல்சராஜுக்கு பொல பொலவென்று உண்மைகள் பல தட்டுப்பட்டன. அவர்கள் காதலர்கள்தான். அதை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. அந்த பெண்ணின் முக லட்சணம், அசைவு, ஜாடை, பாவனை எல்லாம் சேர்ந்து நிச்சயம் அவள் ஒரு உயர்தர குடும்பத்தை சேர்ந்தவள் என்று சொல்லின. அவளுடைய அப்பா ஒரு உயர் அதிகாரியாக, பரம்பரை பணக்காரராக, குறைந்தபட்சம் ஒரு ஜமீன்தாராக, பிரபல மருத்துவராக, அப்படி இப்படி ஏதாவதாக இருக்க வேண்டும். அவளை இந்த வெறும் பயல் காதலித்திருப்பான். அவனுடையது சோத்துக்கு செத்த குடும்பமாக இருக்கும். அதனால் பெண் வீட்டில் ரகளை, கலேபரம், அம்மா, தூக்கு, விஷம், தற்கொலை என்று எச்சரித்திருப்பாள். பையன் தெய்வீக, பைசாச, காந்தர்வ காதல் என்றெல்லாம் பினாத்தி இருப்பான். பொறுகிறது, இதுதான் கதை. பாவம் இந்த பெண் காதலையும் மறக்க மாட்டாமல், தன்னை வெகுவாக நேசிக்கிற அம்மா வீட்டாரையும் புறக்கணிக்க மாட்டாமல் நடுவில் கிடந்து அல்லாடுகிறாள். பாருங்களேன், இன்னும் அந்த பையன் அவள் காலை அழுத்தி கொண்டேதான் இருக்கிறான். காஃபியில் ஏலக்காய் மணத்தது. வல்சராஜ் மேசை மேல் குனிந்து சின்ன நோட் புக்கில் குறிப்பெழுத தொடங்கினார். இளம்பெண், பணக்காரி, படித்தவள். இளைஞன், பராரி, ஏழை, படித்தவன். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்த வல்சராஜுக்கு முன்னால் அந்த பெண் நின்றிருந்தாள். உட்காரலாமா சார் என்று கேட்டாள். அவளுடன் இதுவரை அடுத்த மேசையில் இருந்த இளைஞன் போய்விட்டிருந்தான். உட்காருங்களேன், நீங்கள் எழுத்தாளர் வல்சராஜ் தானே என்றாள் அவள். அதை ஆமோதித்தவனிடம், நாங்க பேசினதை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தது தெரியும் சார். என் பேச்சில் இருந்தும் சைகையில் இருந்தும் எங்க பிரச்சனையை நீங்க யூகம் பண்ணியிருப்பீங்க. உடனே இதை வச்சு ஒரு கதை எழுதிடுவீங்க இல்லையா? சரி, உங்க யூகம் என்னன்னு சொல்லுங்க சார். வல்சராஜ் சொன்னார். இறுதியில் அவளுக்கு தைரியம் ஊட்டும் விதமாக, காதலிச்சா அதுக்கடுத்து கல்யாணம் தானே, போராடுங்க, என் உதவி உங்களுக்கு எப்பவும் உண்டு என்ற மந்தகாச புன்னகையுடன் அபயஹஸ்தம் காட்டும் ஆறுமுக பெருமான் மாதிரி அருளாசி வழங்கினார். அந்த பெண் அவரை பார்த்து சத்தம் இல்லாமல் சிரித்தாள். இல்லை சார், இது வேற மாதிரி கதை. என் பேரு கோகிலா. நான் ஒரு கால் கேர்ள், ஒரு மூத்த கால் கேர்ள். என்னை 3 வயதுல இருந்து தத்தி எடுத்து வளர்த்தாங்க. உரிய காலத்துல எல்லா பயிற்சியும் கொடுத்து தொழிலுக்கு தயார் பண்ணாங்க. கஸ்டமர்களுடன் பேச இந்தி, இங்கிலீஷ், உருது, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. சாகசங்கள், வித்தைகள் படிப்பிச்சாங்க. அந்த அம்மா என் மேலே இப்படி போட்டு வச்ச முதலீட்டை லாபமாக்குற காலம் வந்துச்சு. கணிசமான வருமானம்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, அவரும் என்னோட ரெகுலர் கஸ்டமருங்களில் ஒருத்தர். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருக்கு இருக்கு. அப்படி அவருக்கு எம்மேலக்கு இருக்கு. எதனாலையோ அவருக்கு என்ன பிடிச்சிடுச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆரம்பிச்சார். அம்மாவை கேளுங்கன்னேன். முறைப்படி வாழைப்பழம், பூ, பட்டுப்புடவை, குங்கும கிண்ணத்தோட வந்து அம்மா கிட்ட பேசினார். அம்மா கோகிலாவை 3 வயசுல இருந்து வளர்த்தாரேன்னு ஆரம்பிச்சு போட்ட சாப்பாடு, கட்டின துணி, வாங்கின நகை, ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், பியூட்டி பார்லர் சார்ஜ், மருந்து கடை பில் வரை கணக்கு சொல்லி விளைஞ்சு நிற்கிற பயிரை அப்படியே அறுத்து வைக்கோலா போடவா, மாட்டுக்கு தங்க முட்டை போடுற கோழியை விடை பருவத்தில் நறுக்கி பிரியாணி போடவா, போடுறேன், 10 லட்சம் கொடுத்துட்டு கூட்டிக்கிட்டு போ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நல்லதனமா தன்னோட பெருந்தன்மையை காட்டினாங்க. இவர் ரெடியா சரின்னார். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த ரத்னம்,
அந்த ரத்தினம்னா ஏதோ பாரத ரத்னாங்கிறாப்புல நான் அவருக்கு கொடுக்குற பட்டம் இல்லை சார். அவர் பேரே அதுதான். நான் வேணாங்க, பணம் கொடுக்காதீங்க நட்டேன். ஐயோ, பைப்பை கீழே போட்டுட்டீங்களே, இந்தாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அவரு தான் பணத்தை கொடுக்க தயாரா இருந்தாரே. விடுதலையாகி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கலாமே. சான்ஸை தவறு விட்டுட்டியேம்மா. இல்லை சார், இது புகஞ்சு புகஞ்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற நெருப்பு. தொடர்ந்து அதுக்கு தீனி போட்டு மாளாது. தெய்வம்தான் கொடுத்ததை கொண்டு திருப்தி ஆகும். பேய்களுக்கு ஏது திருப்தி? அது இந்த 10 லட்சத்தோட போகாது. யானை பசிக்கு சோளப்பொறி. என் ஆயுசு வரை, அந்த அம்மா ஆயுசு வரை நீண்டுகிட்டே போற விஷ வேர். என்னால் அந்த ரத்தினத்துக்கு எதுக்கு சார் கஷ்டம்? அதனால தான் கல்யாணம் குடும்பம்லாம் வேணாம்னுட்டு இப்படி இருக்கேன். அதைத்தான் இவ்வளவு நேரமா ரத்தினத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. அவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. காதலாம் காதல். இருவருக்கும் இடையே கட்டப்படாத கனத்த வேலி உதித்தது. கோகிலா, காஃபி சாப்பிடலாமா என்று கேட்ட வல்சராஜிடம், தேங்க்ஸ் சார், ஏற்கனவே 3 ஆச்சு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். நான் போய் ஆகணும். இருட்டுறதுக்குள்ள நான் போயிடணும். அவள் போய்விட்டாள். வல்சராஜ் எழுந்து நின்று தூரத்தில் நின்ற ஸ்டூவர்ட்டை கைகாட்டி அழைத்தார். தம்பி, ஒரு சவுத் இண்டியன் ஆர்கானிக் ஃபில்டர் காஃபி உடனே கொண்டா. அதுக்கு முன்னால யாரையாவது கடைக்கு அனுப்பி ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லு. மீண்டும் ஒரு முறை பைப்பில் புகையிலை எட்டிக்கப்பட்டு தணலேந்தியது. சூரிய ரேகையின் மோதிரங்கள் விரிந்து 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 தூக்கு கயிறை நாகன்றது. அதற்குள் கோகிலாவின் முகம் தெரிந்தது. ஆழமாக புகையை எடுத்து வெளியே விட்டார் வல்சராஜ். 4 புறமும் கொலைக்காரர்கள். வியூகத்தில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாத அபிமன்யுவை போல வாழ்க்கை. அவன் மட்டும்தானா? கோகிலாவும் கூடத்தான். மனம் பொருந்தாமல் உடலை கடையாக்கி கொள்ள சபிக்கப்பட்ட பெண்களின் சிலுவை வரலாறு இன்னும் எத்தனை காலத்துக்கு? முதல் கல் எரி என்று சொன்ன இயேசுவுடன் இரக்கமும் செத்து போனதா? பரத்தையர் சேரி என்றும் இல்லப்பரத்தை, காமப்பரத்தை, பொதுப்பரத்தை, ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன், ரெட் லைட் ஏரியா, கெய்ஷா கேர்ள்ஸ், பட்டையா பீச், டூரிசம் என்ற இரத்தக்கரை தோய்ந்த உயிர் கல்லறைகள். மணிமேகலை துறவு அவள் விரும்பி ஏற்ற வழியா? புனிதத்தை நிலைநாட்ட பூட்டிக்கொண்ட முட்பூனா? மனம் கொண்ட மட்டும் நேசித்த நாயகன் மாயத்தாள் என்று தூற்றிய சொல் அவன் மாதவிக்கு தந்த பரிசா? சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் பொருள் சொத்தும் குன்றமும் இழந்தேன் என புலம்பிய கோவலன் புலம்பல் மாதவியின் காதல் பால் குடத்தில் விழுந்த விஷத்துளியா? அதை கலந்தது யார்? அவள் பிறந்த குலம். ஒரு மன்னரின் மகளுக்கு, ஒரு மக்கள் தலைவரின் மகளுக்கு இது நேருமா? நான் பாவின் பொன் விலங்கு. சத்தியமூர்த்தி மோகனாவை கைப்பிடிக்க குறுக்கே வந்து தடுத்த சக்தி எது? தொடர்ந்து வரும் ஆடல் மகள் என்ற வசைதானே. தாஸ்தாவஸ்கியின் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்டில் வரும் சோனியா, ஆண்டன் செக்காவின் பாஷா, தில்லானா மோகனாம்பாளின் வாழ்வு சச்சர களமாவது எதனால்? நேபாளத்தில் பெண்களோ பெண்கள் என்று சந்தையில் ஏலம் கோரி ஏன் விற்கிறார்களாம் பெண்களை? வறுமையினாலாம். கோவளத்திலும் கோவாவிலும் வெளிநாட்டுக்கார டூரிஸ்டுகளின் உடல் பசிக்கு சிறுவர் சிறுமியர் இரையாகிறார்களாமே. ஏன்? வறுமையினாலாம். அப்படியானால் அமெரிக்காவில் விபச்சாரம் இல்லையா? பூலோக சொர்க்கமாச்சே. அங்கு எல்லோரும் குபீரர்களா? எலக்ட்ரானிக் விபச்சாரம், இமெயில் இழிப்பு, போன் செக்ஸும், வெப்சைட்டில் போட்டோ காட்டி நீளும் அழைப்புகளும் ஏன்? மனிதன் எந்த மொழி பேசினால் என்ன? எந்த தேசத்தில் வாழ்ந்தால் என்ன? மனசின் வக்ரம் சகல சீரழிவையும் உண்டாக்குகிறது. உடம்புக்குள் கடவுள் உரைகிறாராம். ஊன் உடம்பு ஆலயமாமே. ஆலயத்தை வாடகை விடுதியாக்கிக்கிறாங்களா? அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கடவுள் ரூமை வெக்கேட் செஞ்சிடுவாரா? ரத்தமும் சதையுமாக ஒரு பெண் என் முன்னால் நின்று தன் கண்ணீர் கதையை சொல்கிறாள். நான் அதில் கதை கரு தேடுகிறேன். கண்ணீரில் கதை தூண்டில். என்ன மனிதன் நான்? சி, யானோ எழுத்தாளன்? கோகிலாவின் அம்மா. அம்மா. கோகிலா அவளை அம்மா என்றுதான் சொன்னாள். அவளையும் அம்மா என சொல்லும் பெண் எத்தனை உன்னத பெண்! அந்த அம்மாவை பார்த்து அவள் முகத்தில் அரைவது மாதிரி 4 வார்த்தை கேட்டிருந்தால் நான் கற்ற தமிழ் பயன் உள்ளதாக இருக்கும். அல்லது கோகிலாவை காதலிக்கும் அந்த ரத்தினத்தின் முதுகில் தட்டி கொடுத்து, பலே பாண்டியா, சபாஷ்டா, நீயல்லவா மனிதன் என்று பாராட்டி கை குலுக்கி, ஏற்றுக்கொள்ளப்பா அந்த சொப்பன சுந்தரியை,
சூடிக்கொள்ளப்பா அந்த மானுட மகுடத்தை என்று சொல்லியிருந்தால் என் எழுத்துக்கு அர்த்தம் இருந்திருக்கும். இதையெல்லாம் விட்டுவிட்டு குட்டி நோட்டில் டேஷ் போட்டு குறிப்பு எழுதும் நான் எழுத்தாளனா? மாத்திரை வந்தது. காஃபி அதைத் தொடர்ந்தது. ஸ்டூவர்ட் அவர் அருகே வந்து தன் ஆச்சரியத்தை தெரிவித்தான். என்ன சார் அதிசயமா இருக்கே, எப்பவும் வந்தா 3/4 மணி நேரம் போல இருப்பீங்க. 2வது கப்புக்கு மேல சும்மா கொடுத்தா கூட குடிக்க மாட்டீங்க. இன்னைக்கு என்னடான்னா 3 காஃபி ஆச்சு. போதா குறைக்கு தலைவலி மாத்திரை வேற கேட்குறீங்க. என்னாச்சு என்றவனிடம் எதிர் டேபிளை சுட்டி காட்டினார் மல்சராஜ். அங்கே இருந்து என்கிட்ட வந்து பேசுச்சே ஒரு பொண்ணு, கோகிலா, குழந்தையாட்டம். அந்த பொண்ணுக்கு நேர்ந்த கதிதான். என் மனசை கெட்டு போச்சுப்பா. ஸ்டோவர்ட்டின் ஏளன சிரிப்பு மல்சராஜுக்கு ஒரு புறம் திகைப்பையும் தோற்றுவித்தது. கோகிலா சொன்ன சோகக் கதையை அவனிடம் சுருக்கமாக சொன்னார். சொல்லும் போதே அவருக்கு தழுதழுத்தது. ஸ்டீவர்ட்டின் ஸ்டூவர்ட்டின் முகபாவனை சற்றும் மாறவில்லை. வல்சராஜ் தொடர்ந்தார். அந்த ரத்தினம் அவள் மேல வச்சிருக்கிற பிரியம் ஒரு அற்புதம்னா, கோகிலா அந்த பையன் மேல வச்சிருக்கிற அன்பு அபாரம். பாரு, அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடை தேத்தணும்னு பிடிவாதமா இருக்கான். ஆனா அதை அவன் மறுக்கிறா, ஏத்துக்க மாட்டேங்கிறா. அதுக்கு காரணம் இந்த ரக வாழ்க்கையை அவ விரும்புறாங்கிறது இல்ல. கல்யாணத்துக்கு பிறகும் அந்த அம்மாங்கிற ராட்சசி அவளோட காதலனை நச்சரிப்பா, தொல்லை பண்ணுவா, அசிங்கப்படுத்துவா. இந்த கஷ்டம் எல்லாம் தன்னை நேசிக்கிற, தன்னால அதை விடவும் நேசிக்கப்படுற ஒருத்தனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா. காதலுக்காகவே காதலை துறக்கிறா ஒரு பொண்ணு. நீ என்னடான்னா ஈரம் இல்லாம சிரிக்கிற? ஸ்டோவர்ட் தொடர்ந்து சிரித்தான். சிரிப்புக்கிடையில் பல் வழியாய் சில வார்த்தைகள் வழிந்தன. அந்த பொண்ணு இன்னைக்கு இந்த கதையை சொல்லி உங்க மனச உருக்கி பிடிச்சா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏமாளியா அசடா யாராவது தெரிஞ்சா அது இப்படித்தான் உடனே ஒரு கதையை அவுத்து விடும். அப்பப்ப புதுசா கதைகளை உண்டு பண்ணி மெய் மாதிரி ஜோடிச்சு சொல்லும். கேட்கறவங்க உருகி வெல வெலத்து காஃபி மேல காஃபியா உள்ள தள்ளுவாங்க. ஒருத்தரை முட்டாளா அடிச்சுட்டோங்கிற சந்தோஷத்துல ஹீரோ ஹோண்டாவில் 120 மைல் ஸ்பீடில் இந்நேரம் அது பறக்கும். இல்லை சுமை தாங்கி பக்கத்தில் ஒரு பீடா கடைக்கு வெளியே நின்று ஸ்டைலாக டபுள் கோக் அடிக்கும். பெரிய குடும்பத்து பொண்ணு சார், இன்னும் 10 நிமிஷத்தில் ஃபோர்டு எக்ஸ்காட்டில் அவங்க வீட்டு வேலைக்காரன் வந்து பாப்பா பத்திரமா போயிடுச்சாயான்னு கேட்பான். அப்படி ஒரு விளையாட்டு புள்ள. வல்சராஜுக்கு வியப்புக்கு மேல் திகைப்பாயிற்று. ஸ்டூவர்ட் இன்னும் கொஞ்சம் சிரித்தான். 10 நாள் கழிச்சு உங்களை பார்த்தா அதுவே வந்து பேசும். என்ன சார், நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு ஃபன், சும்மா ஜோக்குங்கும். தலைவலி இன்னும் தீர்ந்த பாடில்லை வல்சராஜுக்கு. பில்லையும் டிப்ஸையும் வைத்துவிட்டு எழுந்து நடந்தார். தெரு இருண்டிருந்தது. பாம்பாட்டி போய்விட்டிருந்தான். மேடும் பள்ளமுமாக நடப்பட்டிருந்த கொரிய புல் தரையின் பச்சை அடர்த்தி குழல் விளக்கின் ஒளியில் விசித்திர ரேடிய பச்சையாகி புயலில் சுருளும் அலைக்கடலின் சித்திரம் போல சின்ன பச்சை கடலாகி படுத்திருந்தது. வரம்பு கட்டப்படாத புல் தரையில் மனித பாதம் அழுந்தினால் குழந்தை புல் நோகுமே என்ற கவலையும் மலை பாம்பு குட்டி பசியாறி இருக்குமோ என்ற கவலையும் சேர்ந்து மனசை பிசைய வீடு நோக்கி நடக்கத் தொடங்கினார் வல்சராஜ். மின்னம்பலம் இதழில் 2000ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.